ஹலோ மக்களே! இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கலாமா? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு குளியல் பொடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1 இயர் ப்ளஸ் பேபிலேருந்து தாராளமாக இந்த குளியல் பொடி வந்து போடலாம். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் இல்லை காலில் வந்து கொஞ்சமாக தேய்ச்சி பாருங்கள். அவங்களுக்கு எந்த விதமான ஸ்கின் அலர்ஜியும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. பெரியவங்க எல்லாருமே இந்த குளியல் பொடியை வந்து யூஸ் பண்ணலாங்க. கண்டினியூவாக ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் ஒரு க்ளோ வந்து கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வாசனையாக இருக்குங்க இந்த குளியல் பொடியால் குளிச்சிங்கன்னா. என்னென்ன பொருட்கள் எவ்வளோ அளவில் சேர்க்கணுன்றதை சொல்கிறேன். கண்டிப்பாக அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 1 கிலோ வந்து முழு பச்சை பயிர் வந்து எடுத்திருக்கேன். தோலோடு இருக்க பச்சை பயிர் வந்து எடுத்துக்கணும். அதுக்கு 1/4 கிலோ வந்து சிவப்பு கலரில் இருக்க துவரம் பருப்பு வந்து வாங்கிக்கோங்க. 1/4 கிலோ வந்து கடலைப்பருப்பு, இது ரெண்டுமே 1/4 கிலோ. இது கூடவே வந்து 100 கிராம் வந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கேன். வெட்டிவேர் ஒரு கைப்பிடி நிறையா வந்து வெட்டிவேர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ வந்து ஆவாரம்பூ, 1/2 கிலோ காஞ்ச ரோஜா இதழ்கள் எடுத்துக்கலாம். கூடவே வந்து பூலாங்கிழங்கு, மகிழம்பூ, இது ரெண்டுமே 100 கிராம் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போ வந்து சீசனில் வந்து ரோஸ்லாம் கிடைக்கிறப்ப, அதுவும் இந்த பன்னீர் ரோஸ்லாம் கிடைக்கிறப்ப நல்ல வெயில் நாளில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் அரைக்கிறீங்களோ அப்போ வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியான விலையில் கிடைக்கும் இல்லைங்களா? ஃபெர்டிலைசர் இல்லாத ரோஜாப்பூ வந்து கேட்டு நல்ல ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் வந்து நீங்களே வீட்டிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டிவேரை பொறுத்த வரைக்கும் கம்மியான அளவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில மிஷினில் வெட்டிவேர் சேர்த்தா வந்து அரைக்க மாட்டுறாங்க. அதனால் வெட்டிவேர் மட்டும் கேட்டுட்டு நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கலாம். வெட்டிவேரை நீங்கள் அந்த மாதிரி சேர்க்கலனாலும் உங்கள் குளியல் தண்ணியில் வெட்டிவேரை போட்டுட்டு அந்த தண்ணியில் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேர்வையால் வர ஸ்மெல் வந்து இருக்காது. உடம்பு ரொம்பவே வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், குளிர்ச்சியாக வந்து இருக்கும். வெட்டிவேர் தண்ணியை கூட நீங்கள் வந்து குடிக்கலாங்க. வெட்டிவேரை இந்த பவுடரில் நீங்கள் போடலைன்னா உங்கள் குளியல் தண்ணியில் போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வந்து குளிச்சுடுங்க. எல்லாத்தையுமே தனித்தனியாக நீங்கள் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. மிஷினில் கொடுக்குறப்ப நல்லா ஃபைனாக அரைச்சி கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து போடுறப்ப கொஞ்சம் கூட குறப்பு வந்து இருக்கக்கூடாது. ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்றதுனால நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நான் சொன்ன ரேஷியோவில் வந்து எடுத்துக்கோங்க. கண்டினியூவாக நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து க்ளோயிங்காக இருக்கிறது தெரியும். பிம்பிள்ஸ் ப்ராப்ளம்லாம் கூட வராது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இதெல்லாம் ஒத்துக்குமான்னு நினச்சிங்கன்னா பேட்ச் டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஃபேஸில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதாவது ஒரு 2-3 டேஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அலர்ஜியும் வரலைன்னா தாராளமாக இந்த குளியல் பொடியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்க. வெயில் நாள்ன்றதுனால இப்போவே காய வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப அதிக அளவில் நீங்கள் வந்து அரைக்காதீங்க. நம்ம எப்படி இருந்தாலும் கையில் லைட்டாக ஈரம் பட்டாலும் இந்த குளியல் பொடியில் வந்து பூச்சி வந்துடும். அதனால் நீங்கள் 1 மாதம் 2 மாதத்துக்கு மட்டும் அரைச்சி வச்சுட்டு தேவைப்படுறப்ப அப்பப்போ நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த குளியல் பொடியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூவை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.